Hi friends, welcome to my channel. நாங்க சிவரந்தினி from CLS தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா ரொம்ப காலமா பாரம்பரியமா வந்து மார்க்கெட்ல இருக்கக்கூடிய பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு ரொம்ப ஃபேவரட்டா இருக்கக்கூடிய ஒரு சோப்போட ரிவ்யூ தான் வந்து நான் இன்னைக்கு உங்க கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். என்ன சோப் அப்படினா வந்து மைசூர் சாண்டல் சோப் தான். இது ரொம்ப வருஷமா 1916 ல இருந்தே வந்து இருக்கு. நம்ம தாத்தா காட்டி காலத்துல இருந்து வந்து பாரம்பரியமா யூஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு சோப் தான். இந்த சோப் வந்து நான் இவ்வளோ டேஸ் வந்து ட்ரை பண்ணல. உண்மையா சொல்லணும் அப்படினா ட்ரை பண்ணவே இல்ல. சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க வந்து ரெக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க இந்த சோப் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த பர்பஸ்க்காக வந்து நான் வந்து வாங்கி யூஸ் பண்ணினேன். நான் நார்மல் டைமில் யூஸ் பண்ணக்கூடிய சோப் வந்து வேறு தான். அதோட ரிவ்யூஸஸ் வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்கும், வேணால் வந்து செக் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா. ஸோ இந்த சோப் வந்து நான் ஒரு 4 bars வரைக்கும் வந்து யூஸ் பண்ணேன். ரொம்ப சூப்பராக தான் வந்து இருக்குது. பட் வந்து இதோட ஸ்மெல் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது. என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ப்ராடக்ட் ரிவ்யூஸ், பியூட்டி டிப்ஸ், மேக்கப் டுட்டோரியல், ஹெல்த் கேர் டிப்ஸ், குக்கிங் வீடியோஸ் தொடர்ந்து நான் கொடுத்துட்டு இருந்துட்டுருக்கேன். ஸோ தட் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா மிஸ் பண்ணாமல் நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ இதோட ஸ்மெல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. ரியலான ஒரு சாண்டலில் வரக்கூடிய ஒரு ஸ்மெல்லாக தான் வந்து இருக்குது. பட் இதோட மெயினே வந்து இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒன்லி சோப் வித் பியூர் சாண்டல்வுட் ஆயில் அப்படின்னு வந்து தான் கொடுத்துருக்காங்க இதோட பேக்கேஜிங்கில். லாஸ்ட்டாக வந்து நான் பேக்கேஜிங் ஆட் பண்ணுறேன். ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு தெரியும், ஓகேங்களா. தென் இதோட பேக் சைடில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சாண்டல்வுட் ஆயில் வந்து நேச்சுரல் கிஃப்ட் பண்ண ஒரு ப்ராடக்ட். ஸோ அதனால் வந்து இதில் மெயினான இன்க்ரீடியண்ட்டாக சாண்டல்வுட்டை வந்து நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். தென் வந்து இது நீங்கள் ரெகுலராக வந்து பாத்திங் டைமில் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஃபேஸ் வந்து நல்லா சாஃப்டனாக இருக்கும், க்ளோவிங்காக இருக்கும், பிளிமிசிங்காக இருக்கும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஃபேஸை நல்லா ஒரு கண்டிஷனிங்காக வந்து நம்மளுக்கு மெயின்டைன் பண்ணி கொடுக்குன்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது நான் ஒரு 4 bars வரைக்கும் யூஸ் பண்ணி எனக்கு எந்த மாதிரி வந்து ரிசல்ட் கொடுத்தது அப்படின்னா, இதில் மெயினாக சொல்லியிருக்க ஒரு வார்த்தை அப்படின்னா ஸ்கின் க்ளோயிங் கொடுத்ததா அப்படின்னு கேட்டால் ஒரு 50% வரைக்கும் கொடுத்தது. ஆக்சுவலாக நான் வந்து ஒரு ட்ரை ஸ்கின், எனக்கு வந்து எப்போவுமே என் பாடி வந்து ட்ரையாக தான் வந்து இருக்கும். எப்போவுமே வந்து ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க வந்து இந்த சாண்டல் ஃபேஸ் பேக்கே வந்து போடக்கூடாதுன்னு சொல்லி நிறையா பேர் நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. பட் எனக்கே வந்து சாண்டலெல்லாம் போட்டோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ட்ரையான மாதிரி தான் வந்து இருக்கும், முல்தானி மெட்டி அதெல்லாம். ஸோ அந்த வகையில் வந்து இந்த சாண்டல்வுட் வந்து எனக்கு ஒரு 50% வரைக்கும் மாய்ஸ்சரைசேஷன் வந்து கொடுத்தது. ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல் மாய்ஸ்சரைசேஷனும் வந்து கொடுக்கல. தென் வந்து பார்த்தோம் அப்படின்னா க்ளோனஸ் கொடுத்ததா அப்படின்னா வந்து ஸ்கின்னை வந்து நார்மலாக நம்ம எப்பவும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பாத் சோப் யூஸ் பண்ணோம் அப்படின்னா எந்த அளவுக்கு ஸ்கின்னில் ஒரு க்ளோனஸ் இருக்கும். இப்போ நம்ம குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா ஒரு ஸ்கின் ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக க்ளோனஸாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதே க்ளோனஸ் தான் வந்து இதுவும் கொடுத்தது. எக்ஸ்ட்ரா வந்து இந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த சோப் யூஸ் பண்ணுறதுனால ஸ்கின் க்ளோனஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து இல்லை. நார்மல் க்ளோனஸ். இப்போ நம்ம டக்குன்னு குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்குப்பா, க்ளோவாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி தான் ஆஸ் யூஷுவல் எல்லா சோப்பும் கொடுக்கக்கூடிய ஒரு க்ளோனஸ் தான் வந்து கொடுத்தது. தென் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆக்னி எல்லாம் இருக்காது, ஸ்கின்னை வந்து நல்லா ஒரு கண்டிஷனிங்காக வந்து மெயின்டைன் பண்ணும், மாய்ஸ்சரைசேஷன் கொடுத்துருக்காங்க. மாய்ஸ்சரைசேஷன் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ஆயிலி ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணலாம். ட்ரை ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு 50% வரைக்கும் உங்கள் ஸ்கின்னை வந்து எக்ஸ்ட்ரா ட்ரைனஸ் ஆக்காமல் வந்து மெயின்டைன் பண்ணுது. இப்போ நான் நார்மல் டைமில் யூஸ் பண்ணக்கூடிய சோப் வந்து என்னோடய ஸ்கின்னை நல்லாவே ட்ரை ஆகும். பட் அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஃப்ராக்ரன்ஸியாக இருக்காது. தென் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆக்னி வர வைக்காது. அதனால நான் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருப்பேன். பட் இந்த சோப் வந்து பார்த்தோம் அப்படின்னா எனக்கு யூஸ் பண்ணதுமே வந்து ஆக்னி வந்தது, அதாவது பிம்பிள் வந்து வந்தது. எப்போவுமே வந்து நியூவாக ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா அந்த மாதிரி சைட் எஃபெக்ட்ஸ் ஆகிறது தான். பட் ஒரு 2 to 3 bars வந்து நான் யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த சோப் வந்து அந்த ஆக்னி கண்ட்ரோல் ஆகிடுச்சு. ஸோ அதனால ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பட் நேச்சுரலான சாண்டல்வுட் இதில் இருக்கிறது அப்படிங்கிறனால வந்து ஸ்கின்னை ட்ரை ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் வந்து ஸ்கின்னை ஒயிட்டனிங் ஆக்கும், பிரைட்டனிங் ஆக்கும், அதுவாக்கும் இதுவாக்கும் நிறைய ரிவ்யூஸஸ் பார்த்தேன். பட் அந்த அளவுக்கு வந்து இது ஸ்கின்னை ஒயிட்டனிங் ஆகிற மாதிரியோ பிரைட்டனிங் ஆகிற மாதிரியோ எனக்கு தெரில. ஆஸ் யூஷுவல் வந்து நம்ம எல்லா சோப்பும் வந்து யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா பாடிக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சோப்ஸில் எல்லாம் வந்து என்ன மெரிட்ஸ் இருக்குமோ சேம் அதே மெரிட்ஸ் மட்டும் இதில் இருக்க மாதிரி தான் வந்து இருந்தது. எக்ஸ்ட்ராவாக வந்து சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லாத மாதிரி இருந்தது. அப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்மெல் வைஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. நார்மலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லா சோப்பை விடவும் இதோட ஸ்மெல் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்க மாதிரி இருந்தது. இப்போ பாத்ரூம்குள்ளே வந்து நம்ம ஒரு 4-5 சோப் வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த 4-5 சோப்போட ஸ்மெல்லை வந்து இது பீட் பண்ணிவிட்டு அதெல்லாம் டிக்ரீஸ் பண்ணிவிட்டு இதோட ஸ்மெல் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்க மாதிரி இருந்தது. குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா ஒரு 1 hourக்கு தான் வந்து அந்த ஸ்மெல் வந்து நம்ம பாடியில் இருக்கும், அதுக்கப்புறம் காணாமல் போயிடுது. தென் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஃப்ரேக்ரன்ஸியாக இருக்கிற அளவுக்கு ஸ்மெல்லாக இருக்கிற அளவுக்கு வந்து சில பேர்த்துக்கு ஒத்துக்கும், சில பேர்த்துக்கு வந்து இப்போ பர்ஃப்யூம்ஸே வந்து ஒத்துக்காமல் சில பேர் இருப்பாங்க இல்லைங்களா. ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி ஹெட்டேக் வர மாதிரி இருக்கும். பட் ரியலான சாண்டிலோட ஸ்மெல் தான் வந்து அடிக்குது, ரொம்ப வந்து கெமிக்கல் ஸ்மெல்லெல்லாம் வந்து வரல. ஸோ அதனால் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னொரு டிமெரிட் என்ன அப்படின்னு எனக்கு கேட்டிங்க அப்படின்னா
சீக்கிரம் இந்த ஸ்வெட்டிங் ஸ்மெல் வர வச்ச மாதிரி இருந்தது. நார்மலாக யூஸ் பண்ணுற சோப்ஸை விட இது சாண்டில் அப்படிங்கிறனாலையோ என்னமோ தெரில, ஸ்வெட்டிங் ஸ்மெல் வந்து கொஞ்சம் குயிக்காக வர வச்ச மாதிரி இருந்தது. ஸோ அது மட்டும்தான். ஸோ மற்றபடி இதோட ரிவ்யூஸஸ் நான் டோட்டலாக சொல்ல போகணும் அப்படின்னா, ஆயிலி ஸ்கின்க்கு வந்து ரொம்ப சூப்பராக சூட் ஆகும். ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க வந்து ஸ்மெல் வைஸ் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, புதுசாக ட்ரை பண்ணுறீங்க ட்ரை பண்ணலாம். பட் நிறையா பேர்த்துக்கு வந்து இந்த சோப் ரொம்ப ரொம்ப பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு ஃபேவரட்டாக இருக்கக்கூடிய ஒரு சோப்பு தான். மாற்றவே மாட்டோம், இது மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களும் நான் ரொம்ப நாளாக பார்த்துருக்கேன். பட் இது அவ்வளோ சூப்பராக தான் வந்து இருக்குது. எனக்கு அந்த ட்ரை ஸ்கின், என்னோடய ஸ்கின் வந்து ட்ரையாக இருக்கிறனால எக்ஸ்ட்ரீம் ட்ரைனஸ் கொண்டு போகாமல் ஒரு லெவல் அதே ட்ரைனஸில் மெயின்டைன் பண்ணிச்சு. ஸோ யூஸ் பண்ணலாமா அப்படின்னா டெஃபினட்டாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு சூப்பர் டூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்கு வந்து நார்மலான ஒரு மாய்ஸ்சரைசேஷன் வந்து மெயின்டைன் பண்ணி கொடுக்குது. இப்போ நேச்சுரலாக ஹேண்ட்மேடாக இருக்கக்கூடிய சோப்பெல்லாம் யூஸ் பண்ணாங்க ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க அப்படின்னு எக்ஸ்ட்ரா ட்ரைனஸ் தான் வந்து ஆக்கும், ஒரு மாய்ஸ்சரைசேஷன் வந்து கொடுக்காது. பட் இது வந்து அந்தளவுக்கு மாய்ஸ்சரைசேஷன் கொடுக்குது. ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்கும் மாய்ஸ்சரைசேஷன் கொடுக்குது. கையெல்லாம் ஒரு மாதிரி ட்ரை ஆக்கும் இல்லைங்களா சில சோப்ஸ்லாம், அந்த மாதிரியெல்லாம் இது ஆக்கல. ரொம்ப சூப்பராக தான் வந்து இருக்குது. தென் இதோட ப்ரைஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா 40 rupees. 40 rupeesக்கு இது ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸ் தான், வாங்கி ட்ரை பண்ணலாம். தென் இது சீக்கிரம் தண்ணியில் கரைஞ்செல்லாம் போகிறது இல்லை. மற்ற சோப் மாதிரி இப்போ ஹேண்ட்மேடாக இருக்கக்கூடிய சோப்பெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா குயிக்காக வந்து தண்ணியில் கரையிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். பட் இந்த சோப் அந்த மாதிரி வந்து கரையில. இதில் சொல்லியிருக்க மாதிரி அந்த க்ளோனஸ் மட்டும் வந்து மிஸ் ஆகிற மாதிரி இருக்குது. பட் மற்றபடி எல்லாமே வந்து இதில் சொல்லியிருக்க மாதிரி ரிசல்ட் தான் வந்து நம்மளுக்கு கொடுக்குது. க்ளோனஸும் வந்து ஒரு 50% வந்து நம்மளுக்கு கொடுக்குது. குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் எக்ஸ்ட்ரீம் லெவல் க்ளோனஸ் கொடுக்கல. ஸ்கின்னை ஒயிட்டனிங் ஆக்கும்னு சொல்லியிருக்காங்க. பட் அந்த மாதிரி வந்து இதுலையும் வந்து மென்ஷன் பண்ணல. பட் ரிவ்யூஸஸில் நிறையா பார்த்தேன், அதில் வந்து சொல்லியிருந்தாங்க ஸ்கின்னை ஒயிட்டனிங் ஆக்கும்னு. ஸோ அந்த மாதிரி ஒயிட்டனிங் பிரைட்டனிங் ஆகிற மாதிரியெல்லாம் வந்து எனக்கு தெரியல. நார்மலாக ஆஸ் யூஷுவல் எல்லா சோப்பும் இருக்க மாதிரி இருக்குது. நார்மலாக வந்து ஸ்கின் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணுறனால வந்து இது ஒயிட்டனிங் ஆக்கின மாதிரி தெரியலையோ என்னமோ. ஸ்கின் கேர் ரொட்டீனே ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறவங்க திடீர்னு இந்த சோப் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு லெவல் பிரைட்னஸ் தான் வந்து காட்டுமோ என்னமோ தெரில. பட் ஸ்கின் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நார்மலாக எப்போ ஃபேஸ் இருக்க மாதிரியே தான் வந்து இருக்குது. ஸோ ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ட்ரை பண்ணலாம். சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் வந்து எதுவும் வந்து பெருசாக வந்து வரல. ரொம்ப சூப்பராக தான் வந்து இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாம், சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட பேக்கேஜிங் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம். ஓகேங்களா?